அதாவது புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாத அப்படிம்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு கத்தியை மட்டும்தான் தீட்ட தெரியும், புத்தியை தீட்டுறது தெரியாது. ஏன்னா தலைவர்கள் தான் வந்து வழி நடத்தணும். தவறாக வழி நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து போக மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன, நமக்கு கேம் என்னன்னே புரியாது. என்ன நடந்துட்டு இருக்குது, ஆட்டம் என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாது. நம்மளை வச்சு மற்றவங்க அழகாக காயின் நகர்த்திட்டு போயிட்டு இருப்பாங்க. இதைத்தான் இன்றைக்கி யார் பண்ணுறா? ரஷ்யா இதெல்லாம் என்ன எப்படி டீல் பண்ணுறாங்க பார்த்தா, சைனா கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, இஸ்ரேல் கூடவும் ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, வடகொரியா கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. ஏன்? பலம் இருக்குங்கிறதுனால எல்லா அநியாயக்காரங்க கூட கூட்டு, அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறதுனால அந்த அநியாயத்தில் உடந்தைன்னு ஆயிராது. புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளோட ஒப்பந்தம் போட்டாங்களா? அப்போ அவங்க 2 பேரும் உடந்தையா? இவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அப்போ அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் லட்சியமே இல்லாமல் என்ன, வெறும் வந்து ஒப்பந்தம் போட்டு, அதாவது இந்த தான் சொல்கிறேன், இந்த சஜிதாலேயே உழுவுறதுக்காகவே ஒரு டார்கெட் பண்ணிவிட்டு, அதாவது சொல்கிறேன், இந்த பயந்தாங்குள்ளிங்க ஒரு இலக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இது வந்து காட்டக்கூடாது. இப்போ என்னம்பாங்க, நாங்களும் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் வந்து இந்த குரூப் கூட சேர்றோம், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையை வச்சுருந்தாலும் இவங்களோட சேர்றோம், அவங்களோட சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வாதம் வைப்பாங்க. இந்த வாதங்கள்லாம் ஈடுபடாது அல்லாஹ்வுடையத்தில். புரியுதா? அப்போ ஒரு அஜெண்டா இருக்கணும், அந்த அஜெண்டா நல்ல அஜெண்டாவாக இருக்கணும். அந்த அஜெண்டாவை நோக்கி நாம் நகரும் போது சில புத்திசாலித்தனமான முடிவுகள் நம்ம எடுக்கணும், அது மஷூரா பண்ணி எடுக்கணும். அப்போது இது ஒரு விஷயம். அதான் காலகட்டம் எப்படிப்பட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது.